பிரசாத் எஸ்னியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர்ல போட்டிருக்கோம். ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 மொத்தம் 120 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்ட் ஆகும். 2.5 கிலோமீட்டர்ஸ்ல கீழம்பாக்கம் கனெக்ட் ஆயிடும். பேர் ஸ்கொயர் ஃபீட் 3699. நீங்க நேர்ல வந்து சைட்டை பார்த்துட்டு பிளாட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிளும் நாங்க பண்ணி கொடுப்போம். நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இபி லைன்ஸ் எல்லாமே உள்ள வந்துருச்சு. நீங்க இடம் வாங்கி வீடு கட்டினா கூட இபி லைன் இங்க இருந்து கரண்ட் நீங்க எடுத்துக்கலாம் உள்ள டைரக்டா. லோன் பாத்தீங்கன்னா 80 to 90% நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். உங்க டிரான்சாக்ஷன் கிளியரா இருந்துச்சுன்னா 10 to 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு பேங்க் லோன் வந்து சாங்ஷன் ஆயிடும். நம்ம செரசா டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 5 to 6 lakhs கொடுத்தாலே வந்து இங்க இடம் வாங்கிக்கலாம். நீங்க மீதி உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா 80 to 90% பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் லோன் போயிடலாம். நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா அசெஞ்சர், ஜோஹோ, ரெனால்ட் எல்லா ஐடி கம்பெனியும் இங்க பக்கத்துலயே உங்களுக்கு இருக்கு. டிஸ்பிளேல தெரியல என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மன்னிவாக்கம் ஆதனூர்ல இருக்க வேல்யூ ரியாலிட்டியோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா சரசா டெஸ்டினி அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வேல்யூ ரியாலிட்டியோட ஒரு ப்ராஜெக்ட், அதாவது வெஸ்ட் தாம்பரத்துல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த ஆரவ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த சரசா டெஸ்டினி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு இன்னும், அது மட்டும் இல்லாம இங்க மெயினான மேஜர் லொகேஷன்ஸ்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி இந்த சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா பின்னாடியே உங்களுக்கே தெரியும் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் நிறையவே இருக்கு. சோ இங்க ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ ஹாய். ப்ரோ ஹாய். ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ ரியாலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் புதுசா பாக்குறவங்களுக்கு நம்ம வேல்யூ ரியாலிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. வேல்யூ ரியாலிட்டி பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். நம்ம இதுல ஆல்ரெடி வெஸ்ட் தாம்பரத்துல லாஸ்ட் மந்த் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் டவுட்னா நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இங்க நம்ம சைட் பண்ணிருக்கோம், மன்னிவாக்கம் டு ஆதனூர் ரோட்ல. ஓகே ப்ரோ, நம்ம வேல்யூ ரியாலிட்டி வந்து எந்தெந்த ஏரியால எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு? நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குன்றத்தூர், வெஸ்ட் தாம்பரம், புதுப்பாக்கம், மன்னிவாக்கம், கூடுவாஞ்சேரி, படப்பை அந்த ஏரியால எல்லா இடத்துலயும் நம்ம பண்ணிட்டு வந்துருக்கோம். மேஜரான எல்லா ஏரியாலயும் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சரசா டெஸ்டினி அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. சரசா டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர்ல போட்டிருக்கோம். ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 மொத்தம் 120 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 15% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ப்ரோ இப்போ நம்ம சரசா டெஸ்டினிக்கு வரணும்னா நம்ம எந்த லொகேஷன்ல இருந்து வரது ப்ரோ? இதோட மேஜர் கனெக்டிவிட்டிஸ்லாம் எப்படி ப்ரோ? இப்ப பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து படப்பை போற ரோடு பாத்தீங்கன்னா ரூபி அப்பார்ட்மெண்ட் எடுத்து பாருங்க. அதுக்கு பேக் சைடு, அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் ரோடு தெரியும். அங்க பாத்தீங்கன்னா பேக் சைடு, அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இருந்து நம்ம 600 மீட்டர்ஸ்க்குள்ள நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்ட் ஆகும். 2.5 கிலோமீட்டர்ஸ்ல கீழம்பாக்கம் கனெக்ட் ஆயிடும். எனக்கு பேக் சைட்ல தெரியுற மெயின் ரோடு பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் டு கீழம்பாக்கம் மேஜர் கனெக்டிவிட்டி ரோடு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரோட வந்து 100 ஃபீட் ரோடாவும் மாத்த போறாங்க. ப்ரோ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன ப்ரோ? இங்க பாத்தீங்கன்னா பேர் ஸ்கொயர் ஃபீட் 3699. நீங்க நேர்ல வந்து சைட்டை பார்த்துட்டு பிளாட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிளும் நாங்க பண்ணி கொடுப்போம். ப்ரோ அதே மாதிரி இந்த சரசா டெஸ்டினில ஸ்கொயர் ஃபீட் சைஸஸ்லாம் என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 850ல இருந்து 2400 வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு. ப்ரோ இப்போ ரோடு சைஸ்லாம் என்ன சைஸ் ப்ரோ இருக்கு? ரோடு பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைட்ல இருந்து உள்ள நம்ம வர ரோடு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உள்ள லேஅவுட் உள்ள பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு இருக்கு உங்களுக்கு, பிளாக் டாப் ரோடு. நம்ம பிளாட்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா லேஅவுட்லயும் ஸ்ட்ரீட் லைட் இங்க அவைலபிளா இருக்கு பாருங்க. நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இபி லைன்ஸ் எல்லாமே உள்ள வந்துருச்சு. நீங்க இடம் வாங்கி வீடு கட்டினா கூட இபி லைன் இங்க இருந்து கரண்ட் நீங்க எடுத்துக்கலாம் உள்ள டைரக்டா. 4 ஏக்கருக்கும் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கும் தனியா அவனே ட்ரீயும் கொடுத்துருக்கோம். ப்ரோ உங்க சைட்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ப்ரோ? போர் வாட்டர்லாம் எப்படி ப்ரோ? நம்ம சைட்ல ஏற்கனவே லேண்ட் வாங்கினவங்க பாத்தீங்கன்னா வீடு கட்ட போறாங்க. அதுக்காக லாஸ்ட் வீக் வந்து அவங்க போர் போட்டிருக்காங்க. அதுல 30 ஃபீட்லயே பாத்தீங்கன்னா நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் வந்திருக்கு. அதனால நீங்க தண்ணியை பத்தி எந்த இதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தாராளமா லேண்ட் வாங்கி வீடு கட்டலாம். ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க, பக்கத்துல வீடு இல்ல, கடை இல்ல, ரோடு இல்ல, நம்ம ஏதோ வெளிய இடத்துல வாங்கிட்டோம்னு கூட பயப்படலாம். ஆனா இப்ப நீங்க பயப்பட வேண்டிய இடமே இதுவே கிடையாது. பக்கத்துல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ், வீடு, மெயின் ரோடு எல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இங்க பக்கத்திலேயே இருக்கனால நீங்க தைரியமா லேண்ட் வாங்கி வீடு கட்டலாம். நம்ம லேஅவுட் குள்ள நீங்க வந்து பார்த்தாலே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கும் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட், என்னென்ன பேஸ், எவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு போர்டு நம்ம பிளாட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா இருக்கும். நீங்களே வந்து கூட பாத்துக்கலாம். ப்ரோ நம்ம கிட்ட அப்ரூவல் அண்ட் டாக்குமெண்ட்லாம் எப்படி ப்ரோ? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அப்ரூவல் பாத்தீங்கன்னா சிஎம்டி ரேரா அப்ரூவல் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். நீங்க டாக்குமெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. ப்ரோ இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா லோன் ப்ரோ. இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நமக்காக எதனா சொந்தமா வாங்கணும்னா இஎம்ஐ லோன் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்றாங்க. லோன் பாத்தீங்கன்னா 80 to 90% நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். உங்க டிரான்சாக்ஷன் கிளியரா இருந்துச்சுன்னா 10 to 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு பேங்க் லோன் வந்து சாங்ஷன் ஆயிடும். ஓகே ப்ரோ, டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளவு கட்டுறதா இருக்கும் ப்ரோ? நம்ம சரசா டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 5 to 6 lakhs கொடுத்தாலே
வந்து இங்க இடம் வாங்கிக்கலாம். நீங்க மீதி உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா 80 to 90% பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் லோன் போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா சென்னையில நீங்க வாடகை வீட்டுல வந்து மாசம் வாடகை கொடுப்பீங்க. அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க லோன் இது பண்ணிட்டீங்கன்னா சொந்த இடத்த வாங்கிக்கலாம் நீங்க. ப்ரோ உங்க சைட்ல இருந்து மேஜர் லொகேஷன்ஸ்லாம் என்ன இருக்கு ப்ரோ? இந்த நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மெயின் ஜங்ஷன் 3.5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளஸ் அது இல்லாம வண்டலூர் ஜூ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஏசியாலே பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாப் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் இருக்கு. ப்ரோ இப்போ உங்க சைட்டை சுத்தி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு ப்ரோ? நம்ம சைட்டை சுத்தி இங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ஸ்கூல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நிகேதன் பாடசாலா வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து 2.2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் வந்து 2.3 கிலோமீட்டர்ஸ். நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் 2.5 கிலோமீட்டர்ஸ். ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். நியரஸ்ட் காலேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் 4.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா அசெஞ்சர், ஜோஹோ, ரெனால்ட் எல்லா ஐடி கம்பெனியும் இங்க பக்கத்துலயே உங்களுக்கு இருக்கு. நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குன்னு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். என்னோட நேம் அருண். நான் வேல்யூ ரியலிட்டியா பிடிஓவா இருக்கேன். இந்த டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த டவுட்டோ என்ன என்கொயரி இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப்பும் எல்லாம் வந்து எனக்கு கால் பண்ணுங்க. டிஸ்பிளேல தெரியல என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் இந்த சரசா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா டீடைல்ஸும் இதை சுற்றி இருக்க என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ஸ்கூல் இருக்குது, என்ன காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கனெக்டிங் பாயிண்ட் என்ன, மேஜர் லொகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரோ நமக்காக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்களுக்கு இந்த இடத்த வாங்கணும் இல்லை வந்து நான் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் என்ன என்கொயரி இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் சைட் விசிட்லாம் எப்படி வரணுன்ட்டு நீங்கள் அவர் கால் பண்ணால் உங்களுக்கு சொல்லுவார். மெயினாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியாவில் வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள் இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபி பில்டர்ஸ் மெயின் லொக்கேஷன் அங்கேருந்தும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நீங்கள் இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்கள். நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டு மட்டும் இருக்கும். எப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுன்னு தெரியலையே, சுற்றி வீடுகள் இல்லையா அப்படின்ற கவலைகள் வந்து இங்கே கிடையாது. ஸோ சுற்றி வீடுகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இடத்த விசிட் ஆச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் இங்கிருந்து வேறு ஏதாச்சும் பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.